திமுகவுக்கு கிடைத்த வெற்றியாம் இந்த வழக்கு, இந்த தீர்ப்பு திமுகவுக்கு கிடைத்த வெற்றியாம். அந்த கருணாநிதி டிவின்னு வச்சுக்கிட்டு அப்போவே சொன்னாராம் ஸ்டாலின், குற்றவாளிகளை தண்டிக்காமல் விடமாட்டேன். இவர் தண்டிச்சுட்டாராம். பாருங்கள் எவ்வளவு நம்மளை இழிச்சவாயங்கள் ஆக்குறாங்கன்னு. இந்த வழக்கை விசாரித்தது நம்ம போலீஸ் இல்லை, சிபிஐ. இந்த வழக்கை முதல்ல வந்துக்கிட்டு அதிமுகவுக்காரங்க இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போதே இதை சிபிஐக்கு அனுப்புங்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இவங்க இதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. அவங்களே இல்லை நீங்கள் எங்கள் சம்மந்தப்பட்டிருக்காரு, நாங்கள் ஆட்சியில் இருக்கோம், நாளைக்கு நாங்கள் அவங்களுக்கு சாதகமாக சொல்கிறோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சிபிஐக்கு அனுப்பிட்டாங்க. 6 வருஷமாக விசாரித்தது சிபிஐ, தண்டனை வாங்கி கொடுத்தது சிபிஐ. ஆனால் ஸ்டாலின் திமுகவுக்கு கிடைத்த வெற்றிங்கிறாரு இந்த நாட்டு வக்கீல். ஸ்டாலின் என்னமோ இவங்க போலீஸை வச்சு இவங்க விசாரித்த மாதிரி ஊரை ஏமாத்துகிற வேலையா இதையா? நமக்கெல்லாம் நம்ம அது இது இல்லை. ஆக சிபிஐ விசாரித்த வழக்கு, தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கலை. அதனால் சிபிஐ விசாரித்த வழக்கு. நீங்கள் வாழ்த்து சொல்லணும், இந்த கிரெடிட் போகணும், இந்த இது இதுக்கு இந்த வெற்றி யாருக்குன்னா சிபிஐ விசாரணைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஊரை ஏமாத்துகிற மாதிரி திமுக காரங்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே ஊரை ஏமாத்துறாங்க. கனிமொழி பாருங்க கரெக்டாக அது பெண்கள் முன் வந்துட்டாங்க. இப்போ பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற அதில் நம்முடைய ஆட்சியும் முதலமைச்சர் அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். நியாயமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திமுக என்றும் தலைமை குனிய வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் முன் வந்துட்டாங்க, புகாரை கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏமா உங்களை தான் கேட்குறேன், ஞானசேகரங்க அந்த பெண்ணு முன் வந்து புகார் கொடுத்துச்ச, உங்கள் ஆட்சியில் என்னத்தை கிழிச்சிங்க? நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா? பெண் உரிமைக்காக பேசாதீங்க. அந்த சாரை க்ளீனாக நீங்கள் பிடிச்ச மந்திரி பதவி விட்டு தூக்கி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேச தகுதி இருக்குது. அந்த சார் விஷயத்தில் அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? உங்கள் அண்ணன் சொல்லக்கூடிய பதில் என்ன? அதை பற்றி பேசுங்க.